ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். உதயா தன் நண்பர்களோடு வெளியே வாசலில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பரணியின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது. டேய், உங்க அண்ணன் எங்கடா போயிட்டு வராரு? உதயா தான் கேட்டான். ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா எனக்கு என்னமோ அவர் டாக்டர் வைராவை பார்க்கதான் போயிருப்பாரோன்னு தோணுது. வைராவையா? நான் இவரை ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலையே. காரை நிறுத்தி விட்டு வந்த பரணி, பாலு, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். காலையில் 8 மணிக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட தயாராயிரு என்றான். ஓகேண்ணா. உதயாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டிற்குள் ஏறி சென்றவனை நண்பர்களின் சந்தேக பார்வை பின்தொடர்ந்தது. டேய் பாலு, எங்க வீட்டுல இருந்து இறங்கி போற வரைக்கும் உங்க அண்ணன் ஹீரோ மாதிரி இருந்தாரு. ஆனா இப்ப திரும்பி வரும்போது அவருடைய முகத்துல ஒரு வில்லன் லுக்கு தெரியுதே. தியாகு விழிகளை பரணியின் பின்னால் ஓடவிட்டபடியே கூற, உனக்கேண்டா அப்படி தோணுது? உதயாவை அவர் பார்த்துட்டு போற பார்வையே சரியில்லையடா. அதுக்கு உதயா வைராவை காதலிக்கிறது அவருக்கு தெரியாதே. தெரியாதுன்னு நீ சொல்ற, ஆனா தெரியுமோன்னு சந்தேகப்பட வைக்குதே அவருடைய பார்வை. ஆமாடா, எனக்கு கூட அவருடைய பார்வையில ஏதோ பொருள் ஒளிஞ்சிருக்கிற மாதிரியே தோணுது. அனந்துவும் கூற, நீ ஏண்டா பேசாம இருக்க? உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. அவருடைய பார்வையில உனக்கு ஏதாவது சந்தேகம் தெரியுதா? பாலு உதயாவிடம் கேட்டான். டேய், வைரா என்னதான் விரும்புறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கதான் ஆசைப்படுறா. அப்படி இருக்கும்போது யாருடைய பார்வை எப்படி இருந்தா எனக்கு என்ன கவலை? அதை விடுடா. இவனுக்கு சொன்ன மாதிரி என் அண்ணனுடைய பார்வையில உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா? அதுக்கு பதில் சொல்லு. அவர் பார்வையில ஏதோ பொருள் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்களும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். டேய், பசிக்குதுடா, சாப்பிட்டுட்டு படுக்கலாமே, ரொம்ப டயர்டாவும் இருக்கு. ஓகே, பாலு கூற நண்பர்கள் எழுந்து கொண்டனர். மறுநாள் காலை ஏனோ உதயாவுக்கு பெண் பார்க்க செல்லும் பரணியோடு செல்ல ஒரு தயக்கம். நாளை உண்மை தெரிய வரும்போது தன்னை தவறாக நினைப்பானோ பரணி என்ற எண்ணம் தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைவரும் தயாராகிவிட்டனர். உதயா மட்டும் தயாராகாமல் இருக்க, டேய், பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட நீ வரலையா? குறும்பாக கேட்டான் பாலு. இல்லடா, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா? தியாகு தான் கேட்டான். இருக்கிறது ஒரு கார் தானே, அதுல எத்தனை பேர் போறதாம்? அதுவா இப்ப இங்க பிரச்சனை? டாக்டர் வைரா வீட்டுக்கு கார் போய் சேர்றதுக்குள்ள குறுக்கு பாதை வழியா நாம போய் சேர்ந்துடலாம். பாலு கூற, நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க. அதுதான் ஏன்? உங்க அண்ணனுக்கு வைரா நோ தான் சொல்ல போறா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நாளைக்கு எனக்கும் வைராவுக்கும் கல்யாணம் ஆகும் போது பரணி மன நோகாதா? நீங்க காதலிச்சீங்க சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமேன்னு சொல்லி அவர் கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அதுவும் சரிதான். ஆனா நீ மட்டும் வரலாட்டி கூட அண்ணா ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவ? கண்டிப்பா கேட்பாரு. உண்மையை சொல்லிட போறேன். டேய், ஏண்டா இப்படி பயமுறுத்துற? இல்லடா, மனசு கேட்கல. பாத்துடா, அவரு ஒரு மாதிரி என்னை எங்க அப்பாவையும் பார்த்துட்டு என் அண்ணனும் பெரியப்பாவும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு தப்பு கணக்கெல்லாம் போடாத. அதற்குள் அங்கு வந்த பரணி, என்ன பாலு, ரெடியா என்று கேட்டான். ரெடினா? உதயா தயாராகாமல் இருப்பதை கண்டவன், என்ன மிஸ்டர் உதயா, நீங்க ரெடி ஆகல? இல்ல டாக்டர், நான் வரல. ஏன்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? சும்மா சொல்லுங்க. வைரா வைரா வைராவுக்கு உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி? அவ என்னதான் காதலிக்கிறா. அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவன், என்ன காமெடி பண்றியா? இல்ல, உண்மையை சொல்றேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே ஏதாவது இருந்தா கூட அது நடக்காது. வைராவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ உன்னை எல்லாம் காதலிக்கல. என்ன கல்யாணம் பண்ண அவ தயாரா இருக்கா. கிளம்பி வா. இல்ல டாக்டர். டேய், இவனை கூட்டிட்டு வாடா. வைரா எவனையும் காதலிக்கலன்னு இவனுக்கு புரிய வைக்கணும்ல. அவ எனக்கு மனைவியாக போறவ. அவளை பத்தி எவனும் மனசுக்குள்ள தப்பான கற்பனைகளை வளர்த்துக்க கூடாது. உதயாவை ஏளனமாக பார்த்தவன், நேத்து ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச உனக்கு இந்த ஊரோட அழகு ராணி மேல கண்ணா? இல்ல டாக்டர், நீ எதுவும் பேச வேண்டாம். கிளம்பி வா. வந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. தேவையில்லாத வேலை. முணுமுணுத்த உதயாவை கோபமாக பார்த்த பரணி,
எதுடா தேவையில்லாத வேலை? பொண்ணு பார்க்க போறதுதான் சொன்னேன் டாக்டர். வந்து பாருடா, அப்பதானே தேவையில்லாத வேலையா தேவையான வேலையான்னு உனக்கு புரியும். அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியே சென்று விட்டான் பரணி. டேய், இவருக்கு சொன்னா புரியாதாடா? கோபமாக கேட்டான் புதையா. அதுதான் கூப்பிடுறாருல, வா போய் என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நானும் நேத்து நைட்ல இருந்து இவரை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஒரு வித வில்லத்தனம் அவருடைய முகத்துல அப்பட்டமா தெரியுது. எங்க ஃபேமிலியில எங்க பெரியப்பா கொஞ்சம் வித்தியாசமானவரு. அதே மாதிரிதான் அவருடைய மகனான இவரும் ரொம்ப வித்தியாசமானவரு. எங்க அப்பா இந்த ஊரை பிடிக்காம கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகல. அப்பாவுக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அது மட்டும் இல்ல, அம்மா கோயம்புத்தூர், காதல் கல்யாணம். அம்மாவுக்கு இந்த ஊரை பிடிக்கும், ஆனா இங்கே நிரந்தரமா வந்து தங்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. காரணம் அவங்க வளர்ந்த சூழல் அப்படி. அதனால அப்பாவும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, பிசினஸ் தேவைக்காக அப்பா கோயம்புத்தூர்லயே தங்க வேண்டியதா இருந்தது. தாத்தா பாட்டியும் அதை பெருசா எடுத்துக்கல. அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அப்பா அடிக்கடி ஊருக்கு வருவாரு, எங்களையும் அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு. ஆனா பெரியப்பாவுக்கு அப்படி இல்ல. இந்த ஊரை சுத்தமா பிடிக்காது. இந்த ஊர்ல இருக்கிறதே வேஸ்ட்னு எப்பவும் புலம்புவாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் தங்கச்சி தான். வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கா. பார்ட் டைம் வேலையும் பாக்குறா. அங்கேயே ஒருத்தனை காதலிக்கவும் செய்யறா. படிப்பு முடிஞ்சதும் அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்னு பெரியப்பா சொல்லிட்டே இருக்காரு. அவளும் ஏப்பா அங்க இருந்து கஷ்டப்படுறீங்க, இங்கேயே வந்துடுங்கன்னு சொல்லி பெரியப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கா. அதுக்கேத்த மாதிரியே பெரியப்பாவும் இங்க இருக்கிற இடங்களை எல்லாம் நல்ல விலைக்கு வெளியாட்களுக்கு வித்துட்டு நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரலான்னு எப்பவும் தாத்தா கிட்ட சொல்லுவாரு. வெளியூர் கூட இல்ல, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரலான்னு சொல்றியேன்னு தாத்தா கிண்டல் பண்ணுவாரு. அவர் சொன்னதை தாத்தா பெருசா எடுத்துக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த இடத்தையெல்லாம் அவர் வாங்கிக்கிறாராம், நம்ம கேட்கறத விட அதிகமாவே காசு கொடுக்கறதா சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் தாத்தாவுக்கு ஷாக். தாத்தா விடுவாரா? இந்த இடங்களை எல்லாம் நாங்க விக்கலன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தாத்தா அந்த சுற்றுலா தலம் இருக்கிற இடத்த பெரியப்பா பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அது தப்பாயிடுச்சோன்னு தாத்தா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கண்டிப்பா அந்த இடத்த அவர் வித்துடுவாருன்னு தாத்தா பயந்தாரு. நான் எழுதி கொடுத்த இடத்த திருப்பி எனக்கு எழுதி கொடு, சும்மா எல்லாம் வேண்டாம், அதுக்கு இன்னைக்கு என்ன விலையோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும் போது, இந்த இடத்த நான் வித்துடுவேன்னு நீங்க பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் உங்க அனுமதி இல்லாம நான் இதை விற்க மாட்டேன், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி பெரியப்பா திருப்பி எழுதி கொடுக்க மறந்துட்டாரு. ஏதோ பண தேவைக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரோன்னு சொல்லி தாத்தாவும் அவர்கிட்ட கேட்டாரு, உனக்கு ஏதாவது சிக்கலா, பண தேவையான்னு. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஆனா அவர் கையில 5 காசு கூட இருக்கல. அப்படி இருந்தும் அவர் அண்ணனை எப்படி டாக்டருக்கு படிக்க வச்சாரு, எப்படி திடீர்னு ஒரு பிசினஸ் மேன் ஆனாரு, எப்படி தங்கச்சிய வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. டேய், அவர்கிட்ட 5 காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா முன்னாடியே கோயம்புத்தூர் போய் செட்டில் ஆயிட்டாருல, அவரு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். எங்க அப்பா ஹெல்ப் பண்ணாருடா, ஆனா அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அந்த நேரத்துல அப்பாவோட பிசினஸ் கூட லாஸ்ட்ல தான் போயிட்டு இருந்தது. அதுக்காக உங்க அப்பா தான் எங்களை ஹெல்ப் பண்ணாரு, அது உனக்கு தெரியும்ல. பிசினஸ் லாஸ்ட்ல போகுதுன்னு பெரியப்பாவுக்கும் தெரியும். அதனாலேயே அவர் அப்பாவை அதிகம் தொல்லை பண்ணல. எங்க கிட்ட காசு கேட்கலன்னு மட்டும் இல்லடா, வீட்டுல யாருக்கிட்டயுமே அவரு காசு கேட்கல. அவருடைய தேவைகளை அவரே பூர்த்தி பண்ணிக்கிட்டாரு. அதனாலேயே இந்த காசெல்லாம் உனக்கு எங்க இருந்துன்னு சொல்லி தாத்தாவுக்கும் கேட்க தயக்கம், அப்பாவுக்கும் கேட்க தயக்கம். இன்னைக்கு வரைக்கும் அவரு எங்க யார் உதவி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, உன்னுடைய அண்ணன் எங்க படிச்சாரு? சென்னையில தான். நீ கூட MBA சென்னையில தானே முடிச்ச. என் அண்ணனை பாத்திருக்கியா? இல்ல, பார்த்த நினைவெல்லாம் இல்ல. சரி, உங்க ஊர் பேர் என்னடா? அதுதான் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, வனராணி. பேருக்கு ஏத்த மாதிரியே இது வனராணி தான். ஏண்டா கேக்குற? சும்மாதான். சரிடா, நீ கிளம்ப, எங்க கூட வா. இல்ல அவன் ஏதாவது கோபமா உன்னை பேசிட போறான். என்னுடைய ஃப்ரெண்டு நீ, உன்னை யாரும் அவமானப்படுத்துறத நான் விரும்பல. அப்படி ஏதாவது நடந்தா அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். நானும் வாய்க்கு வந்ததை பேசிடுவேன். டேய், அதெல்லாம் தேவையில்லடா. என்னால உங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரொம்ப அழகான ஃபேமிலிடா, இது அப்படியே இருக்கணும். நான் வரேன். சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நண்பர்கள் வெளியே செல்ல உதயா தயாராக ஆரம்பித்தான். உதயா தயாரானதும் அனைவரும் வைரா வீட்டிற்கு புறப்பட்டனர். பரணியும் அவனது அப்பா, அம்மா, பாட்டியும் காரில் புறப்பட அத்தை, மாமாவும்
பாலு, உதயா, தியாகு, ஆனந்தும் நடக்க ஆரம்பித்திருந்தனர். வைரா வீட்டை அவர்கள் நெருங்கவும் கார் வந்து வைரா வீட்டின் முன்னால் நிற்கவும் சரியாக இருந்தது. வைரா வீடு பாலுவின் தாத்தா வீடு போன்றே பெரிய மூங்கில் வீடுதான். ஆனால் அழகு என்றால் கொள்ளை அழகு. வீட்டை சுற்றி இருக்கும் இயற்கை அன்னையின் வாசம்தான் இயற்கையான ஒரு வனப்பை அந்த வீட்டிற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. வீட்டின் பின்னால் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, வீட்டை சுற்றி அழகான பூந்தோட்டமும் இருக்கிறது. அதுதான் அழகுக்கு அழகு சேர்க்கிறதோ? வசித்தால் இப்படி ஒரு வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நண்பர்கள் அனைவருக்கும் தோன்றிய நிமிடம் அது. இதே நேரம் பதற்றமான இதயத்தோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறது, தான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள் வைரா. வைரா தன்னை அல்லவா காதலிக்கிறாள், தன்னை திருமணம் செய்து கொள்ள அல்லவா விரும்புகிறாள். பரணியை அவள் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்ற நம்பிக்கையோடு நேற்று நடந்த நிகழ்வுகள் எதையும் அறியாது மிகுந்த உற்சாகத்தோடு வைரா வீட்டை நெருங்கிவிட்டான் உதயா. காரின் சத்தம் கேட்டதும் வைராவின் தாத்தா பாட்டி ஓடி வந்து அனைவரையும் வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றனர். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.